நீங்க லூலு ஹைப்பர் மார்ட் போயிருக்கிறீங்களா? கோயம்புத்தூர்ல, பெங்களூர்ல இதெல்லாம் இருக்கும். அங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அங்கலாம் நம்ம எப்படி போறது பானுமா? அதெல்லாம் ஹை கிளாஸ் ஃபேமிலி இதெல்லாம் போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறீங்களா? வாங்க நம்ம சென்னையிலேயே கீழ்கட்டளையில ஜெயச்சந்திரன் இருக்குது. அங்க வந்து இப்ப நம்ம 4த் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே தோத்து போயிடுங்க. அந்த அளவுக்கு இங்க பொருள அப்படி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருள் வாங்கணுமோ அத்தனையும் ஒரே இடத்துல இருக்கும். விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கலாம். பார்த்து பார்த்து நம்ம வாங்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இதுக்கு தனியா ஒரு ஷோரூம் நம்ம போ வேண்டியதில்ல. வாஷிங் மிஷின், ஓவனு, எலக்ட்ரிக்ல உள்ள பொருள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே டேபிள், சேரு இது எல்லாமே ஒரே இடத்துலயே நமக்கு இருக்குது. நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம வெவ்வேறு இடத்துல தனித்தனியா வாங்குறத விட, இந்த மாதிரி நடுத்தர மக்கள் நம்ம ஒரே பக்கத்துல வந்து பார்த்து பார்த்து இந்த பொருள்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கிடலாம். இப்போ ஜெயச்சந்திரன்ல 4த் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ மேட்ரஸ் கூட கீழே பாயோட உள்ள மேட்ரஸ்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் 1000 ரூபாய்க்குள்ளேயே நமக்கு கிடைக்கும். நம்ம ஹாஸ்டலில் தங்குற பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் வந்திருக்கிறேன். இப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இப்போ ஒரு டேபிள் கிளாத் வாங்கினோம்னாக்கா அவங்க எடுத்து போடுறத மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் விதவிதமான டேபிள் கிளாத். ஃபஸ்ட்டு காமிச்ச கோல்டன் கிளாத் டேபிள் கிளாத் பார்த்தீங்கன்னாக்கா 90 ருபீஸ் மீட்டர். 2 மீட்டர் நம்ம வாங்கினோம்னாக்கா பேலன்ஸும் நமக்கு இருக்கும். 4 பேர் உட்கார்ற சேருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்ரு 50 ரூபா, 55 ரூபா இந்த ரேஞ்சிலே இருக்குது. இதெல்லாம் 55 ரூபா, மேலே உள்ளது 50 ரூபா. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம செல்ஃபுக்கு கூட நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி ரோல் கணக்கில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் கூட நமக்கு தனியாகவும் நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி மீட்ரு கணக்குலேயும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா ஒரே நமக்கு டிசைனில் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம மீட்ரு கணக்கில் நம்ம வாங்கினோம்னாக்கா டோருக்கு, விண்டோக்கு இப்படி எல்லாத்துக்குமே ஒரே டிசைன்லேயே ஒரே கலர்லேயே நம்ம போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி பெட் கவர், சோஃபா கவர் இது எல்லாம் நம்ம ரெடிமேடாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மீட்ரு கணக்கில் வாங்கி நம்ம தைக்கிறது மாதிரியும் இருக்குது. நம்ம துணியை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக விதவிதமாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம ரெடிமேடில் வாங்கினோம்னாக்கா அவங்க காட்டுறத மட்டும் தான் நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்ரு 40 ரூபா, 70 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சிலேயே இருக்குது. கொஞ்சம் மொத்தமானதாக இருந்தாக்கா 70 ரூபா போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தாக்கா அதே மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போர்வையாகவும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு போர்வைக்கு பெட்ஷீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம அளவு பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செல்ஃபு சின்ன சின்னதாக உள்ள கப்போர்டு, சின்னதாக நம்ம ஷூ ராக் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே நமக்கு இது குட்டியாக உள்ளதை பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது 4000 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம வுட்டில் வாங்க முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ளைவுட்டில் உள்ளது பார்க்குறதுக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் 3 ராக்கில் நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே நமக்கு நல்ல வெயிட்டான பொருளே தாங்குகிற மாதிரி நமக்கு இருக்குது. மேலே நம்ம ஒரு ஆள் மேலே உக்காந்தும் காமிச்சாங்க. நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைஸுக்கு தகுந்தது மாதிரி 2 பேர் படுக்கிறதுக்கு பெட்டும் இருக்குது. ஒரு ஆள் படுக்கிறதுக்கு உள்ள பெட்டும் இருக்குது. அளவு கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தது மாதிரி பஞ்சு மெத்தையை ரெடி பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. 120 ரூபா போட்டிருந்துச்சு. இதுதான் உள்ளதுலேயே கொஞ்சம் விலை கூடுதலாக உள்ளது. இப்போ ஜுவல்லரி ஷாப்புன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு கூலி, சேதாரம் என்னென்னவோ அதில் போட்டு நமக்கு தீட்டிடுவாங்க. ஒரே வருஷத்தில் அவங்க எத்தனையோ பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ சென்னையிலேயே பாருங்கள் ஒரு கடை அத்தனை இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பிரான்ச்சு. இப்போ இந்த மாதிரி உள்ள ஜெயச்சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சரவணா ஸ்டோரு, ஜெயச்சந்திரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான இடத்துல தான் இருக்கும். ஆனால் சரவணா ஸ்டோரில் கூட நமக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபர்னிச்சர் மார்ட்லாம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜெயச்சந்திரன் எடுத்துட்டிங்கனாக்கா ஒரே இடத்துல நம்ம எல்லா பொருளையுமே வாங்கிறது மாதிரி இருக்குது. இதுதான் ரொம்ப பெரிய அளவில் உள்ள இடமா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் விதவிதமான பெட்டு நம்ம வாங்கிடலாம். அந்த மாதிரி டீப்பாய் எல்லாமே நமக்கு டீ டேபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, உட்டன்லேயும் இருக்குது, கிளாஸ்லேயும் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வாங்கிடலாம்.
ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக உள்ளது கூட ரூ. 1000 சிம்பிளாக நம்ம வாங்கிடலாம். அதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி ஓப்பனில் உள்ள கப்போர்டும் நமக்கு இருக்குது. பிளாஸ்டிக்கில் உள்ளது மாதிரி பிராண்டடான கம்பெனி, நீல்கமல் கம்பெனி, இந்த மாதிரி உள்ள கம்பெனி கூட நமக்கு இருக்குது. இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம்னாக்கா ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல நம்ம 2 பொருளே வாங்கிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். பார்த்ததும் நமக்கு பிடிச்சி போகிறது மாதிரி இருக்குது ஒவ்வொரு பொருளும். நம்ம சில இடத்துல போவோம், கடையில் பொருள் பிடிக்காது, அந்த கடையை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி விலையும் நமக்கு செட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம எல்லாமே ஒரே இடத்துலையே வாங்கிடுவோம். இரும்புலேயும் நமக்கு பீரோ இருக்குது. 5 அடி பீரோ, 6 அடி பீரோ, இது எல்லாமே இருக்குது. இதுவுமே நமக்கு 5 அடி உள்ளது ரூ. 9,000 விலை போட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக உள்ளதும் நமக்கு இதில் இருக்குது. தரமாக உள்ள பொருளும் நமக்கு இருக்குது. சாதாரணமாக உள்ள ப்ளைவுட்டில் செஞ்சதே நமக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நமக்கு தேக்கு மரம், சந்தன மரம் இதிலலாம் செஞ்சால் இன்னும் எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், இவ்வளவும் நமக்கு ஆஃபீஸ் பொருள் எல்லாமும் இருக்குது. சேரும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். உட்டனில் உள்ள சேர்களும் நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம். இப்போ டைனிங் டேபிள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ டீ டேபிள் இந்த மாதிரி கிளாஸில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 4,500 இதோட விலை போட்டிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 3,000 வாங்கினோம், ரூ. 2,500 வாங்கினோம். இப்போ விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏறி போய் தான் இருக்குது எல்லா பொருளுமே. இப்போ டைனிங் டேபிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். டைனிங் டேபிளில் உட்டன் சேரில் நமக்கு குஷன் தனியாக வாங்கி போடவேனா, அதுலேயே நமக்கு குஷன் வச்ச மாடலும் நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சோஃபா செட்டும் நமக்கு 3 பேர் உள்ள சீட்டும் வாங்கிக்கலாம். அதில் 3+1 இந்த மாதிரி உள்ள 5 சீட்டு உள்ளதும் வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள், மடக்கிறது மாதிரி உள்ள கட்டில், இது ரூ. 5,000 பெட்டோடு சேர்ந்தது. நம்ம வேணும்னாக்கா நம்ம விரித்து படுத்துக்கலாம், இல்லைன்னா மடக்கி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வாஷிங் மிஷின் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக், நம்ம எல்லா கம்பெனியுமே இங்கே இருக்குது. பிராண்டடான கம்பெனியாகவே இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஃப்ரண்ட் லோடும் வாங்கிக்கலாம், டாப் லோடும் நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரூ. 26,000 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. விலை நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இஎம்ஐயில் வாங்குறதா இருந்தாலும் அங்கேயும் இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இஎம்ஐயில் நீங்கள் விசாரிச்சுட்டு அங்கேயும் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கீழ்கட்டில் ஜெயச்சந்திரனில் உள்ள எல்லா பொருளையுமே நான் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உடனே நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், பல வண்ணத்தில் உள்ள டீ டேபிள், அதாவது வானவில் டீ டேபிளுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம ஹாலில் இருந்துச்சுன்னா ஹாலே அவ்வளோ அழகாக இருக்கும். மரத்தில் தான் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி உள்ளதை நம்ம வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கு ஒரு ரூ. 3,500 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ள நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் 3rd ஃப்ளோர் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சேன். ட்ரைப்ளே ஐட்டமும் ரூ. 1,600 4 பீஸ் செட்டே கிடைக்கிதுன்னு போட்டிருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக நமக்கு 4th ஃப்ளோரில் நமக்கு இருக்குது. அதாவது நான்ஸ்டிக் பொருள் இருக்குது, செராமிக் பொருள் இருக்குது, எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கில் ரைஸ் குக்கர் வேணுமா, சாதாரண உள்ள ப்ரெஷர் குக்கர் வேணுமா, இப்படி அத்தனையும் ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிடலாம். இதெல்லாம் சாதாரணமாக உள்ளது. குழிப்பணியாரக்கல், இந்த மாதிரி தோசைக்கல், இது எல்லாமே நமக்கு நான்ஸ்டிக்கில் உள்ளது. இண்டக்ஷன் இல்லாதது. இண்டக்ஷன் உள்ள பேஸ் தான் இப்போ எல்லாரும் விரும்புகிறது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆஃபர் போட்ட பொருளெல்லாம் நமக்கு ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கிறாங்க. இப்போ பிஜிஎனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராரெட் அந்த இண்டக்ஷன் வச்சுருக்கிறாங்க. இது எல்லா பொருளுமே நம்ம வச்சுக்கலாம். சாதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வைக்கினேன் அப்படின்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 1,999 இப்போ பாருங்கள், இண்டக்ஷன் இன்வெர்ட்டர், இது சூர்யாக் ஸ்டார் கம்பெனி ரூ. 1,999. இது ஒயிட் செஃப் ரூ. 1,899. இது என்ன இன்வெர்ட்டர் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நமக்கு சாதாரணமாக காயில் நமக்கு சூடு அதிகமாக ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ இதை லேசாக அப்படி கையை வச்சு பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பட்டன் சிஸ்டம் வாங்குறத விட இந்த மாதிரி டச் மாடல் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரூ. 1,899 இந்த விலையில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது இது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுப்புலேருந்து நம்ம பொருளை எடுத்துட்டோம்னாக்கா ஆஃப் ஆகிடும். நம்ம வேறு எந்த பொருளும் வைக்கலண்டாலும் தானாகவே ஆஃப் ஆகக்கூடிய சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது பார்த்திங்கனாக்கா மல்டி குக்கர், நம்ம கெட்டில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உள்ளது. நம்ம இதில் சோறும் ஆக்கிக்கலாம், முட்டையும் வேக வச்சுக்கலாம், இட்லியும் வேக வச்சுக்கலாம், ஸ்டீமராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி தட்டு, அதாவது சாதாரணமாக உள்ள மினி இட்லி தட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக உள்ளது, குட்டியாக இருக்காது. இந்த மாதிரிங்க இதில் நமக்கு ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம கேக்கு வேக வைக்கிறதுக்கும் வேக வச்சுக்கலாம், நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கும் வேக வச்சுக்கலாம், முட்டை வேக வைக்கிறதுக்கும் வேக வச்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னாக்கா இந்த மேலே ஸ்டீமர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டயத்தில் 2-3 சமையலையும்
நம்ம ஒன்றா முடிச்சிடலாம். பிராண்டடான கம்பெனியாக இருந்தால் 1500 போட்டிருக்காங்க. இப்போ கெட்டில் பாருங்கள் 499 ரூபா. 500 இந்த விலைக்கெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ பாருங்கள் பேனசோனிக் குக்கர் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். பேனசோனிக் குக்கர் தரமாக இருக்கும். 5 வருஷம் வாரண்ட்டி கொடுப்பாங்க. இப்போ கட்டில் வாங்குறதா இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. மெத்தை வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபேனு, ஸ்டாண்ட் ஃபேன்லேருந்து நம்ம அதே மாதிரி சீலிங் ஃபேன்லேருந்து எல்லாமே இருக்குங்க. மினி ஃபேன்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு நம்ம அழகுபடுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விதவிதமான பூஜாடி நம்ம பொக்கே கொடுக்குறதுக்கு கூட இங்கே விதவிதமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோஜாப்பூ அப்படியே அழகாக மலர்ந்து மலராமல் இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த பூலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு ஹாலில் வச்சோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள ஊஞ்சல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே அப்படியே நமக்கு வீட்டில் மாட்டி விட்டுருந்தோம்னாக்கா அந்த குழந்தைங்களை நம்ம போடும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நூல்லையே ரொம்ப ஸ்ட்ராங்காக பின்னி விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உட்கார்ற பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி படுக்க வைக்கிற பிள்ளை வரைக்கும் நமக்கு இந்த ஊஞ்சல் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சேர்லேருந்து பெரிய சேர் வரைக்கும் இருக்குது. இந்த பில்லோன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கழுத்து வலிக்கு இந்த மாதிரி உள்ள பில்லோவும் இருக்குது. சாதாரணமாக யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள பில்லோவும் இங்கே நிறையா வச்சுருக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான நம்ம மேலே சீலிங்கில் உள்ள லைட்டு யூஸ் பண்ணுறதுலேருந்து சாதாரணமாக சின்ன பல்புலேருந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி நின்று பார்த்தா தான் நமக்கு எந்தெந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதே நம்ம யோசிக்க முடியும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிச்சனில் டைல்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிட்டோம்னாக்கா அப்படியே பலன்னு நம்ம கிச்சன் மின்றது மாதிரி இருக்கும். நம்ம கலருக்கு தகுந்தது மாதிரி கிச்சனுக்கு தகுந்தது மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பேடு மாதிரி விற்கிறதுனால நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாருங்கள் மரத்தில் உட்டனில் ப்ளைவுட்டில் செஞ்சது மாதிரியே இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் வாங்கினோம்னாக்கா நம்ம வீடு அம்பானி வீடு மாதிரியே நம்ம சூப்பராக மாற்றிடலாம் கம்மியான செலவுலையே. இப்போ பாருங்கள் பால்கனிலேயோ நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ இந்த மாதிரி ஒரு ஊஞ்சலை போட்டோம்னாக்கா ஆஹா, இதில் உட்காந்து ஆடும்போது ஈவினிங்கில் ஒரு டீயோ காஃபியோ அது கூட ஒரு பஜ்ஜி வடை இந்த மாதிரி ஸ்நாக்ஸோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். காற்று வாங்கிக்கிட்டே நம்ம வீட்டில் சைடில் தோட்டத்தில் ஆடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிறது இப்போ வாடகை வீடு. இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்னதாக பூச்செடி வைக்கிறதுக்கு இதுலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் மாடலாக பிக்சரோடக்குள்ளதெல்லாம் நமக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சாதாரணமாக பிளாஸ்டிக்கில் உள்ளதாக இருக்குது, கிளாஸில் உள்ளதாக இருக்குது. வீட்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நமக்கு மாடியில் வைக்கிற பேகும் நிறையா இருக்குது. இந்த மிதியடி பாருங்கள் இதிலே விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் என்ன விலை இருக்கும்? 90 ரூபா தாங்க இதோட விலை. நம்ம பெட்டுக்கு நமக்கு பக்கத்தில் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாசலில் வைக்கிறது இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளது. நம்ம ஆரம்பத்தில் நம்ம தேங்காய் நாரில் செஞ்சது மாதிரி உள்ளது. இது எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங்கே நமக்கு 40 ரூபாய்க்கோட நமக்கு கிடைக்கிது. ஆனால் தரமானதாக நல்லாயிருக்கும். பார்த்து நம்ம வீட்டுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்குறது மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இதுதான் தேங்காய் நாரில் உள்ளது. இந்த மாதிரி உள்ள ஃப்ளவர்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு ஒரிஜினல் செடியை வாங்கி அதில் பூ பூத்துருக்கிறது மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ஃபார்ச்சூன் பிராண்டு. நல்ல பிராண்டடான உள்ள கம்பெனி தான் இங்கே 4th ஃப்ளோரில் இருக்குது. இதுவும் நமக்கு இரும்பில் உள்ள கடாய் தான். இதெல்லாம் விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸோடையே போட்டிருக்கிறாங்க. செராமிக்கில் உள்ளதாக இருக்குது, நான்ஸ்டிக்கில் உள்ளதாக இருக்குது. ட்ரைப்ளேயில் உள்ள குக்கர் வகையும் இங்கே இருக்குது. சாதாரணமாக இண்டக்ஷன் பேஸும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளதும் இருக்குது. இந்த மாதிரி விதவிதமாக நமக்கு எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிடலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹாட் பாக்ஸு. இந்த ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 699 ரூபா போட்டிருக்கிறாங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி செட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்ம டிஃபன் கேரியர் மாதிரி 3 அடுக்கு உள்ளதான் வச்சுருக்கிறாங்க. இதில் நம்ம சோறு மட்டும் வச்சுக்கிறது மாதிரியும் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 பேர் நம்ம தாராளமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இதில் மில்டன் கம்பெனியாக இருக்குது, சாதாரணமாக உள்ள கம்பெனியாக நமக்கு இருக்குது. இப்போ இதை பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஆழமாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் உள்ள நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கேரியர் சேர்த்து வச்சுருக்கிறது மாதிரி வச்சுருக்கிறாங்க. 3மே நமக்கு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதில் நம்ம குழம்பு, பொரியல் இந்த மாதிரி உள்ள சைட் டிஷ்ஷு எல்லாமே வச்சுக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஹாட் பாக்ஸும் நமக்கு இங்கே கிடைக்கிது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை அப்படியே சோறை சூடாக வைக்கிறது மாதிரி சைடில் பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே நம்ம அங்கே சூடுபடுத்தியும் நம்ம கரண்ட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
உள்ளேயே நமக்கு சைட் டிஷ் வைக்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நமக்கு. இப்போ இது உள்ளே பாருங்கள் 2 பாக்ஸு நம்ம சேர்ந்தது மாதிரி இருக்கும். மேலே மூடி போட்டதும் கொடுத்துருக்குறாங்க. சைட் டிஷ் மேலே அப்படியே கீழே இது சோறும் ஒட்டாமல் நமக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?